இந்த பரமன் கையிலேயே அசைகிறதம்மா. சாமி இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன அவன் தான் 12 வருஷமா கடுமையா தவறு இருக்கான்னு தெரியுது இல்ல? ஆமா, நீங்க இவ்வளவு நாளா இழுத்து அடிக்கலாமா? போய் பட்டக்குன்னு வரத்தை கொடுத்து வரப்படாதா? அவன் பக்தியை சோதிப்பதற்காகத்தான் நான் இன்னும் வரம் கொடுக்காம இருக்கேன். நல்லா சோதிச்சிக்க போங்க. மலையாடுற அளவுக்கா சோதிச்சுக்கிட்டு இருப்பீங்க? அதனால இப்ப என்ன பண்ணணும்ன்ற பட்டக்குன்னு வேலையா போய் அவன் கேட்ட வரத்தை கொடுத்துட்டு வாங்க. இப்பவே அரக்கனுக்கு வரத்தை கொடுக்கணுங்கிறீங்க. கிளம்புங்க கிளம்புங்க சாமி, ஒரு நிமிஷம் கூட நிக்கப்படாது. ஆகட்டும் பார்வதி. பார்வதி வார்த்தைக்கு பதில் வார்த்தை பேசாமல், ஆமா உமையவள் வார்த்தைக்கு உற்ற வார்த்தை பேசாமல் அரக்கனுக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவனான சிவபெருமான் எப்படி புறப்பட்டு வருகிறார்? காலை நல்ல வாகனத்தில் கலைக்கண்ணனும் ஏகி வாரார் ஏகி வாரா. மேலோகத்திலே இருந்து பூலோகம் வர்ற. பூலோகம் வந்து வனாவன் அந்தரங்கள் எல்லாம் அலைந்து திரிந்து சரி அந்த அரக்கனை காணாமல் அடர்ந்த வனமெல்லாம் அலைந்து தேடி ஆண்டவன் என்ன நினைக்கிறார்? என்னம்மா நினைச்சாரு? இந்த பாவிப்பையை எங்க தவம் பண்றான்னு தெரியலையே. நாமளும் அலையோ அலைன்னு அலைஞ்சு தெரிஞ்சிட்டோம். அடர்ந்த வனமெல்லாம் அலைந்து ஆமா அலைந்து தேடியும் அரக்கன் தவநிலையை காண முடியவில்லை. பார்க்க முடியலையே என்று ஈசன் சிவபெருமான் என்ன பண்றாரு? களைத்து களைப்பாரி தவைத்து தவையோடி அவன் தவம் இருக்கக்கூடிய 1000 முழ கம்பத்தடியிலே வந்து ஈசன் களைப்புற்று அமர்ந்தார். அந்த கம்பத்து மேலேயே சாஞ்சிக்கிட்டு உட்கார்ந்தாரு. அப்பாடா! ஈசன் கம்பத்தடியிலே வந்து அமர்ந்திருக்கும் போது அந்த அரக்கன் 1000 முழ கம்பத்திலே இருந்து ஆண்டவனுடைய நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அரகரா சிவசிவா அரகரா சிவசிவா என்று நமச்சிவாயனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். உரல் மட்டும் வருதே. என்னது? குரல் குரல் மட்டும் கேக்குதே. உரல் இல்லடி, குரல் சத்தம் கேக்குன்னு சொல்லு. சத்தம் கேக்குது, ஆனா அந்த பயில ஆள காணமே. இங்கதான் சிவநாமம் வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம பேரு இங்கதான் கேக்குது. அப்படின்னா இங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன். அரக்கனுடைய தவநிலை இதுவாகத்தான் இருக்கும். ஆமா ஆமா, இங்கேதான் இந்த பாவிப்பைய தவம் பண்றான் போல் இருக்கு என்று சரி ஆண்டவனான சிவபெருமான் அரக்கனுடைய தவநிலையை பார்த்து ஆதிசிவன் என்ன கூறுகின்றார்? என்னம்மா சொல்றாரு? யாரடாவ சிறுவையிலே யாருமற்ற நள்ளிரவில் கண்டவத்தை செய்ததொரு காரணத்தை சொல்லிடுவாய். செய்ததாவும் போதும் அப்பா சிறப்புடனே இப்பொழுதே கம்பம் விட்டு இறங்கி வருவாய் என்றார். பக்தா வல்லருக்கா சுவாமி, உன் தவத்தை நான் மனமாற மெச்சினேன். வந்துட்டீங்களா சாமி? வந்துட்டீங்களா பக்தா? சாமி, உன் தவத்தை நான் மனமாற மெச்சினேன். அப்பா, இன்னைக்கு தான் நான் தவம் பண்றது தெரிஞ்சிருக்கா சாமி? சாமி, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீ செய்த தவமெல்லாம் போதும் அப்பா. அப்படியே சுவாமி? ஆமாப்பா. போதுமா? இதோட நிறுத்திக்கிடவா? உன் தவத்தை மெச்சி சரி, நீ முதல்ல இந்த 1000 முழ கம்பத்தை விட்டு இறங்கி வா. கம்பத்தை விட்டு இறங்கவா? ஆமாப்பா. நானா? உன்ன மாதிரி ஒரு பக்தனை இதுவரை நான் பார்த்ததே இல்லையப்பா. பார்க்க முடியாது சாமி, பார்க்கவே முடியாது. என்ன என் பக்தி அப்படிப்பட்ட பக்தி. கம்பத்தை விட்டு இறங்கி வான்னு ஈசன் சொன்னார். பார்த்தான் வல்லரக்கன். ஆண்டவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே 12 வருஷமா மூடிய கண்ண சரி லேசா அப்பதான் திறந்து பார்த்தா. அன்னைக்கு தான் விழிச்சு பாக்குறான். ஆமா, ஏன்னா மண்மூடி புல் முளைத்து புதருக்குள்ள உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கான். கரையாம்புத்து வச்சு மூடிருச்சு அவனையேவோ. ஆண்டவனுடைய
சத்தத்தை கேட்ட உடனே சரி ஆஹா ஆ, 12 ஆண்டுகளாக நாம் செய்த தவம் இன்னைக்கு தான் பளிச்சிருக்கு. இன்றுதான் நமக்கு முற்றி வர காலம் வந்திருக்கிறது. அம்மா அம்மா அந்த முக்கண்ணனே வந்துட்டாரு. நம் தவத்திற்கிறங்கி நமக்கு வரம் கொடுக்க வந்துட்டார். அம்மா ஆதி கைலாசத்தை படைத்த ஆண்டவனே ஆ, நம் தவத்திற்கிறங்கி நமக்கு வரம் கொடுக்க வந்துட்டார். ஆ, என்ன நினைக்கிறார்? எப்படி? ஈசனோ கம்பத்தை விட்டு கீழிறங்குமாறு சொல்றார். ஆமா, கீழே வந்து வரத்தை கேளுடான்னு சொல்றாரு. ஆண்டவனுடைய வார்த்தை கிடங்க ஆ, நாம் கம்பத்தை விட்டு இறங்கி பொசுக்குன்னு இறங்கிட்டோம்னா பகவான் கிட்ட நம்முடைய வரத்தை சொன்னோம்னா ஆ, சிவபெருமான் நமக்கு வரத்தை கொடுத்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. ஆ, வரத்தை கொடுக்காம முழங்கைய நீட்டிட்டாருன்னா தாரேன்னு சொல்லிட்டு ஆ, கம்பத்தை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் முழங்கையை நீட்டி விட்டாருன்னா மறுபடியும் 12 வருஷம் தவம் இருக்க முடியுமா? நம்மால தவம் பண்ண முடியாது ஆஹா, என்று ஆ, அரக்கன் பதில் வார்த்தை பேசாமல் சரி கம்பத்தை விட்டு இறங்காமல் ஆமா. நமச்சிவாயனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆஹா, ஆஹா. சிவபெருமான் பார்த்தார். ஆ, என்ன கூறுகின்றார்? எப்படி அம்மா? பக்தா வல்லரக்கா, ஆ, கம்பம் விட்டு கீழிறங்கு கடியனக்கா, கம்பம் விட்டு கீழிறங்கு அம்மா வீட்டு கீழிறங்கு, அடியாரக்கா கம்பம் வீட்டு கீழிறங்கு. கம்பம் விட்டு நீ கம்பம் விட்டு கீழிறங்கு கடியனக்கா, கம்பம் விட்டு கீழிறங்கு அம்மா வீட்டு கீழிறங்கு, அடியாரக்கா கம்பம் வீட்டு கீழிறங்கு. கானக தன்னில கருத்துடன் அச்சரவு இடங்களாட்டி கருத்துடன் சரவி இடங்களாட்டி, வானவ தேவர்கள் கட்டுமை வேண்டிட வாகுடனே சிறதவனிலை போதும். அம்மா வீட்டு கீழிறங்கு, அடியாரக்கா கம்பம் வீட்டு கீழிறங்கு. பக்தா, சுவாமி, வானவ தேவர்கள் எல்லாம் மெச்சக்கூடிய அளவிற்கு ஆ, நீ கடுமையா தவம் பண்ணிருக்க. அப்படியா சுவாமி? ஆமாப்பா, சரி, நீ செய்த தவமெல்லாம் போதும். போதுமா? நீ முதல்ல கம்பத்தை விட்டு கீழே இறங்கு. முடியாது. அரக்கன் பார்த்தான். ஆ, பகவானே, என்ன சாட்சாதி கடவுளாகப்பட்ட சிவபெருமானே, என்னடா வல்லரக்கா? நான் இந்த கம்பத்தை விட்டு இறங்கணும்னா என்ன? கேட்டவரும் தருவீரானால் ஏ அரணே அரணே அரணே, அரணே. கீழிறங்கி வருவேன் ஐயா. கேட்டவரோ தருவீரானா, ஏ சிவனே, சிவனே, கீழிறங்கி வருவேனையா. கேட்டவரும் நான் கேட்டவரும் தருவீரானால் ஏ அரணே அரணே அரணே, அரணே. கீழிறங்கி வருவேன் ஐயா. கேட்டவரோ தருவீரானா, ஏ அரணே, அரணே, கீழிறங்கி வருவேனையா. திருமாகரனே கேசுகனேசா அரபலைய நின்றுடு ஐங்கரங்காதா அரவணை அணிந்திடும் ஐங்கரநாதா. நீர்மல பாதா நீரணி வேதா நித்தியமடிய வளர்ந்திடும்போதா. கேட்டவரோ தருவீரானா, ஏ சிவனே, சிவனே, கீழிறங்கி வருவேனையா. பக்தா சுவாமி, வல்லரக்கா, பகவானே, நீ தவத்தை மெச்சினப்பா, முதல்ல நீ கம்பத்தை விட்டு இறங்கு. சாமி. அரக்கன் கிருபாகரனே ஆ, கேசகனேசா ஆமா. அரவத்தை அணிந்திடும் ஐங்கரன் தாதா. நாதா. பகவானே, ஆ, நான் இந்த கம்பத்தை விட்டு இறங்கணும்னா என்னடா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியமா? என்னடா சொல்ற? ஏன்னா பகவானே நம்மளையா நீயே? இப்ப நான் நிறைய ஆளை நம்பி நம்பி நாசமா போயிட்டேன். நீயாடா? யாரையுமே இப்ப நம்புற மாதிரி இல்ல. அதனால பகவானே நம்ப முடியாதுன்னு சொல்றியா? முடியவே முடியாது. அப்படி யாரையுமே இப்ப நம்புற நிலைமையில இல்ல. அப்படியா? அதனால ஆ, என்ன தாரேன்னு சொல்லிட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? அடே, பகவான் எப்பயும் வாக்கு தவற மாட்டேன். மறுபடி இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னால தவம் பண்ண முடியாது. சரி, இப்ப என்ன செய்யணுங்கிறேன் நானு? நான் கேட்ட வரம் தருவதாக ஆ, எனக்கு நீங்க ஆணையிட்டு கொடுக்கணும். இவ்வளவுதானே? சத்தியம் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதானே? சத்தியம் பண்றேன், கவலைப்படாத. உடனே ஈசன் பார்த்தார். ஆஹா. பக்தா, சாமி, ஓடுகின்ற கங்கை மேல் உனக்கு ஆணையிட்டு கொடுக்கிறேன். கொடுங்க கொடுங்க. நீ என்ன வரம் கேட்கிறையோ ஆ,
நீ கேட்ட வரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். முக்காலும் சத்தியமா தருவீங்களா சாமி? முக்காலும் சத்தியமா. அடே சாமி, எனக்கு ஒரே வாக்கு, ஒரே நாக்கு. அப்படியா? சொன்ன வார்த்தை தவறவே மாட்டேன். நீங்களா சாமி? உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே சாமி. பார்வையில என்னடா இருக்கு? அதானே, நம்பிக்கை தாண்டா மனுஷனுக்கு அவசியம். சரி, வரம் கேட்ட பிறகு வச்சுக்கிறேன் உங்க வாக்கையும் நாக்கையும். நீ என்ன வரம் கேட்டாலும் உனக்கு நான் கொடுக்கறேன்ப்பா. சரி, அப்படின்னா நான் கீழே இறங்கி வரேன் சாமி. ஓடுகின்ற கங்கை மேல் ஆணையிட்டு கொடுத்த ஆஹா. உடனே அந்த அரக்கன் 1000 முழ கம்பத்தை விட்டு இறங்கினான். ஆமா, ஆண்டவருக்கு வாத பூஜை செய்ய வேண்டும் என்று ஆமதாயி அருகில் இருக்கக்கூடிய அழகான பூங்காவனத்திற்கு வந்தான். ஆஹா ஆஹா. எப்படி மலர்கள் எடுத்து வருகின்றான்? எப்படி? கொத்தருகு கூட மல்லிகை, கொத்தருகு கூட மல்லிகை, கொத்தருகு கூட மல்லிகை, கூட மல்லிகை, உலகும்பை இருவாட்சி, இருவாட்சி, உலகும்பை இருவாட்சி, இருவாட்சி. ஆமா சொல்லு. பிச்சையோடு செந்தாமரை, பிச்சையோடு செந்தாமரை, பிச்சையோடு செந்தாமரை, செந்தாமரை, பேரான மறி கொழுந்து, மறி கொழுந்து, பேரான மறி கொழுந்து, மறி கொழுந்து. ஆமா சொல்லு. அழகு மலர் எடுத்து வந்து அரணார் பாதம் தான் பணித்தான். சிறப்பு மலர் கொண்டு வந்து, கொண்டு வந்து அரக்கன் சிவனார் பாதம் தான் பணித்தான், தான் பணித்தான். சிவனார் பாதம் தான் பணித்தான், தான் பணித்தான். ஆமா சொல்லு. அந்த வல்லரக்கன் அழகான மலர்கள் எல்லாம் எடுத்து வந்து ஆஹா. ஆண்டவனுடைய பாதத்திலே போட்டான். சபாசே. முக்காலும் சுற்றி வந்து முக்கண்ணனை நமஸ்கரித்தான். நாற்காதம் சுற்றி வந்து நாதன் சிவபெருமானுடைய பாதங்களிலே வீழ்ந்து ஆஹா. பணிந்து வணங்கி எழுந்தார். சபாசே. ஆண்டவனை பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவ்வளவு சந்தோஷம். பகவானே காட்சி கொடுத்த பிறகு அவனால் தாங்க முடியுமா? அகில உலகத்தை படைத்த ஆண்டவனையே அவன் பார்த்திருக்கான்னா அதுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணணும்ல. ஆமா ஆமா ஆமா. கங்கை அணிந்தவா கண்டோர் தொழுவிலாச சதங்கையாடும் பாதவினோத லிங்கேஸ்வர நின்றாள் துணை தில்லை அம்பல நடராஜா எழுமை நாதனே பரமேசா தில்லை அம்பல நடராஜா எழுமை நாதனே பரமேசா அல்லல் தீர்த்தாண்டவா வாவா அனந்தானவா அல்லல் தீர்த்தாண்டவா வாவா அமிழ்தானவா தில்லை அம்பல நடராஜா எழுமை நாதனே பரமேசா. எங்கும் எங்கும் இளமங்களே
பலவித நாடும் கலையேறும் பறிவுடன் உனையே துதி பாடும் பலவித நாடும் கலையேறும் பறிவுடன் உனையே துதி பாடும் கலையலங்கார பாண்டிய ராணி நேதா கலையலங்கார பாண்டிய ராணி நேதா மலைவாகா அங்க மகிதானவா தில்லையம்பல நடராஜா எழுமை நாதனே பரமேசா அல்லல் தீர்த்தாண்டவா வா வா அமிதானவா அல்லல் தீர்த்தாண்டவா வா வா அமிதானவா தில்லையம்பல நடராஜா எழுமை நாதனே பரமேசா எழுமை நாதனே பரமேசா. அங்கே அந்த அரக்கன் ஆண்டவன் பகவானுடைய பாதங்களிலே விழுந்து பணிந்து வணங்கி எழுந்தார். ஆஹா ஆஹா ஈசன் பார்த்தார். அடடடடடடடடடடட. அப்பா வல்லரக்கா, நாமளும் எவ்வளவோ பக்தருக்கு வரம் கொடுக்க போயிருக்கோம். ஆனா இப்பேற்பட்ட ஒரு சிறந்த பக்தரை நாம இதுவரைக்கும் பார்க்கலையே. அப்படியா? அவன் கேட்ட வரத்தை பூரா கொடுத்துட வேண்டியதுதான். பக்தா, சுவாமி உனக்கு யாது வரம் வேண்டும்? கேளுடா, கூசாம கேளுடா. பகவானே, ஆ, அடியேன் எனக்கு எப்படிப்பட்ட வர வேணும் தெரியுமா? எப்படிப்பட்ட வரம் வேணும்டா? ரொம்ப சின்ன வரம். சின்ன வரமா? ஆமா சுவாமி. சின்ன வரம் என்ன வரம்டா வேணும்? எனக்கு எப்படிப்பட்ட வர வேணும் தெரியுமா? கேளு கேளு. எல்லையும் சிறிய வரம் ஈஸ்வரனே கொடுக்க வேணும். ஈஸ்வரனே கொடுக்க வேணும். எல்லையும் சிறிய வரம் ஈஸ்வரனே கொடுக்க வேணும். ஈஸ்வரனே கொடுக்க வேணும். கடியிலையும் சிறிய வரம் கரைக்கண்டரே கொடுக்க வேணும். கரைக்கண்டரே கொடுக்க வேணும். வாழ்க்கையிலும் சிறிய வரம் சிறிய வரம் சிறிய வரம் பகவானே கொடுக்க வேணும் கொடுக்க வேணும். ஆச்சிரையோ சிறிய வரம் சிறிய வரம் சிறிய வரம் பகவானே கொடுக்க வேணும். பகவானே, என்னடா எள்ளு இருக்கு பத்தியா? எள்ளு எள்ளு இத்தினூண்டா இருக்கும்டா. அந்த எள்ளுக்காய்க்கு மூக்குன்னு ஒண்ணு உண்டு. அதே அது அதை விட பொடுசா இருக்கும்டா. நான் கேட்கிற வரம் ஆ, அதை விட ரொம்ப சிரிச்சு. அடப்பாவி, அதை விட சின்னவரம் கேட்க போறியா? இந்த கடுகு இருக்கு பத்தியா? கடுகு, கடுகுக்கு காம்புன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, அதை விட சின்ன வரம். அநியாயத்துக்கு நல்ல இந்த வயலால கொட்டை பாக்கு இருக்கு பாத்துருக்கீங்களா? கொட்டை பாக்கு இருக்கு. அதை விட சின்ன வரம். அதை விட சின்ன வரமா? அடே, ஆ, நான் என்ன வரத்தை கேட்டாலும் குடுக்கற மனநிலையில வந்திருக்கேன். ஆமா நீ சொல்ற வரம் எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. சாமி, நான் விவரமா கேக்குறேன், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும். அப்படியா? கேக்குறேன், இப்ப பாருங்க. உடனே பார்த்தான் வல்லரக்கன். ஆ, பகவானே, என்ன அடியேனுக்கு எப்படிப்பட்ட வர வேணும் தெரியுமா? எப்படிப்பட்ட வரண்டா வேணும்? அதாவது ஒரு கையில ஒரு கையில எத்தனை விரல்? ஒரு கையிலயாடா? ஆ, அது எண்ணி பார்த்தா சொல்லணுமாடி? ஆமா, 5 விரல் இருக்கு. ஒரு கையில 5 விரல் இருக்கு. ஒரு கைக்கு 5 விரல். ஆமாடா ஆமாடா. அந்த 5 விரல்ல ஆ, எனக்கு 3 விரலுக்கு மட்டும் வேலை வேணும். 5 விரல்ல 3 விரலுக்கு வேலை வேணுமா? ஆமா. என்னடா விரலுக்கு வேலை கேக்குற? என்னடா சொல்ற? இப்போ நான் உங்ககிட்ட கேட்க போற வரம் அப்படிப்பட்ட வரம் இந்த 3 விரலுக்கு முக்கியமான வேலை. அப்படியாடா? ஆமா சுவாமி. எங்க கேளு பாப்போம், எப்படித்தான் கேக்குறேன்னு. எனக்கு எப்படிப்பட்ட வர வேணும் தெரியுமா? எப்படித்தான் வர வேணும்? பகவானே, ஆ, ஆள்காட்டி வீரல் எடுத்து அக்கினியை தொட்டேனானா? கீழையை தொட்டேனாடா. ஆள்காட்டி வீரல் எடுத்து அக்கினியை தொட்டேனானால் கீழையை தொட்டேனாடா. அக்கினியோ அணைய வேணும் அணைய வேணும். அணைய வேணும். என் ஆணைக்குள்ளே நிற்க வேணும் நிற்க வேணும். அக்கினியோ அணைய வேணும் அணைய வேணும். அக்கினியோ அணைய வேணும். ஆணைக்குள்ளே நிற்க வேணும் நிற்க வேணும். பகவானே, என்னடா? முத வரம் ஆ, ஆள்காட்டி விரல். ஆள்காட்டி வரல. இந்த
இந்த விரலுக்கு பேரு ஆள்காட்டி விரல். ஏன்டா அதுக்கு அந்த பேர் வந்துச்சு? அந்த விரலுக்கு ஏன் ஆள்காட்டி விரல்னு பேர் தெரியுமா? எதுக்குடா? இப்போ ஒண்ணு ஒரு ஆள் அடிச்சு விட்டான். அது என்னைய தானே? இப்ப ஒண்ணு அடிச்சுட்டான்னு வச்சுக்குவோம், நம்மளால திருப்பி அடிக்க முடியாது. முடியுமா? முடியாதுல்ல. உருவத்தை என்ன செய்ய முடியும்? பணத்தை கொடுத்து ஆளை செட்டப் பண்ணுவேன். அதானே ஆளை செட்டப் பண்ணா பணத்தை கொடுத்தவங்கிட்ட ஆளை காட்டணும்ல. அதான் அடையாளம் காட்டணும். ஒண்ணு அடிக்கிறேன்னு வேற ஒண்ணு அடிச்சிடப்படாதுல்ல. ஆமா. அதனால அவன் ஆளை பார்த்து அடையாளம் காட்டுற விரல் தான் இந்த விரல். ஆள்காட்டி விரல். அந்த நிக்கிறான் பாரு அவன்தான் அப்படின்னு ஆளை காட்டுற விரல். அதனாலதான் ஆள்காட்டி விரல் அப்படின்னு பேரு. சரி. அந்த ஆள்காட்டி விரல் எடுத்து அக்கினியை தொட்டால் அக்கினி உடனே அடைஞ்சிடணும். அக்கினியா? ஆமா, அணைஞ்சிரணுமா? அடைஞ்சு போயிடணும். அடப்பாவி பகவானே, என்னடா அடுத்த வரம். அடுத்த விரலுக்கு அடுத்த விரல் என்ன? பாம்பு விரல் தானே எடுத்து பருமலையை தொட்டேன் நானா. பாம்பு விரல் தானே எடுத்து பருமலையை தொட்டேன் நானால் பருமலையை வெடிக்க வேணும், வெடிக்க வேணும். என் கண்ணிலே நிற்க வேணும், நிற்க வேணும். பருமலையை வெடிக்க வேணும். பகவானே, என்னடா? பாம்பு விரல் எடுத்து பருமலையை தொட்டால் அந்த பருமலையை படீர்னு வெடிச்சு செதறணும். அவ்வளவு பெரிய மலை வெடிச்சு சிதறணுங்கிற? ஆமா. ஏண்டா நல்ல வரம் கேட்பேன்னு பார்த்தா இப்படி அழிவு வரத்தையே கேட்க? ஏண்டா உனக்கு புத்தி இப்படி போகுது? பகவானே, என்னடா? 2 வரம் முடிஞ்சு போச்சு. ஆமா. அடுத்த விரலுக்கு ஒரு வரம். இன்னொரு விரலுக்கு? அடுத்த விரல் என்ன விரல்? கணையாளி விரல். மோதிர விரல். மோதிர விரல், மோதிர விரல். அதனாலதான் அதுக்கு கணையாளி விரல்னு பேரு. ஆமா. கணையாளி விரல் எடுத்து கருங்கடலை தொட்டேனானார். கணையாளி விரல் எடுத்து கருங்கடலை தொட்டேனானால் கருங்கடல் வச்ச வேணும், வச்ச வேணும். என் கட்டளைக்குள் நிற்க வேணும், நிற்க வேணும். கருங்கடல் வச்ச வேணும். கணையாளி விரல் எடுத்து கருங்கடலை தொட்டால் அந்த கடல் தண்ணியே வத்தி போயிடணும். கடல் தண்ணி வத்தணுமா? ஆமா. அடப்பாவி. முத விரல் ஆள்காட்டி விரல். அக்கினியை தொட்டா அக்கினி அடையணும், அணைஞ்சு போகணும். 2வது விரல் பாம்பு விரல். ஆமா. பாம்பு விரல் எடுத்து பருமலையை தொட்டா பருமலையே படீர்னு வெடிக்கணும், பொடி பொடியா சிதறணும். 3வது விரல் கணையாளி விரல். கருங்கடலை தொட்டால் என்ன ஆகணும்? கடல் தண்ணி எவ்வளவு தண்ணி இருக்கும்? ஆமா, ஏகப்பட்ட தண்ணி இருக்கும். கடல் தண்ணியே வத்தி போடுங்கிறான். சுரு 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 சுருன்னு வத்தி விரு விட்டணுங்க. பகவானே, இந்த வரம் மட்டும் போதாது. வேற என்னடா என்ன இருக்கா? இன்னும் ஒரே ஒரு வரம். என்ன வரும்டா? ஆள்காட்டி விரல், பாம்பு விரல், கணையாளி விரல். சரி. இந்த 3 விரலையும் மொத்தமா சேர்த்து. இவ்வளவு நேரம் தனித்தனியா கேட்ட. ஆமா. இப்ப 3 வரலுக்கும் மொத்தமா கேக்குற. மொத்தமா கேக்குறேன். சின்ன வரணும் லிஸ்ட நீட்டிக்கிட்டே போறேடா. 3 விரல் தானே எடுத்து முன் சிரத்தை தொட்டேனானார். சிரத்தை தொட்டேனானா. 3 விரல் தானே எடுத்து முன் சிரத்தை தொட்டேனானால் சிரத்தை தொட்டேனானா. அவரது சிரசதுவ வெடிக்க வேணும், வெடிக்க வேணும். அரபிக்கடல் சேர வேணும், சேர வேணும். சிரசதுவ வெடிக்க வேணும், வெடிக்க வேணும். வெடிக்க வேணும். அரபிக்கடல் சேர வேணும், சேர வேணும். பகவானே, என்னடா? இந்த 3 விரலையும் மொத்தமா சேர்த்து சேர்த்து யாருடைய முன் சிரசை தொட்டாலும் எவன் தலையில கை வைக்கணும் அவருடைய சிரசு வெடிக்கணும், மட்டார்னு வெட்டிக்கணும். அரபிக்கடல் போய் சேரணும். கடல்ல போய் விடணும், அரபிக்கடல்ல போய். பகவானே, எனக்கு இந்த வரம் தான் வேணும். இந்த வரம் தான் வேணுமா? இவ்வளவுதான்.